தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டையில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் தேர் திருவிழா நடைபெற்று காளியம்மன் ஜாத்திரை இன்று நிறைவு நாள். ஆண்டாண்டு காலமாக பல நூறு ஆண்டு காலமாக இந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழா பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா மட்டும் இல்லாமல் இந்த ஜாத்திரையில் ஏராளமான மக்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த ஜாத்திரை கடை என்று சொல்லுவார்கள். இந்த கடையில் வந்து தனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள்லேருந்து வீட்டு உபயோக பொருட்கள், பெண்களுக்கு தேவையான பொருட்கள், அழகு சாதன பொருட்கள்லேருந்து எல்லாமே வந்து இந்த ஜாத்திரையில் கிடைக்கும். குறிப்பாக விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் வந்து இந்த ஜாத்திரையில் வந்து அதிகமாக வாங்குவாங்க. மண்வெட்டியிலிருந்து வேளாண் கருவிகள் அனைத்துமே வந்து இந்த ஜாத்திரையில் கிடைக்கும். இன்னொரு சிறப்பு என்னன்னா, பெண்கள் வந்து இந்த ஜாத்திரையில் அதிக அளவு வந்து தோசை சட்டி, அப்புறம் பணியார சட்டி, அப்புறம் உலக்கை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த ஜாத்திரையில தான் வந்து கூழ் பானை குடுவைன்னு சொல்லுவாங்க. கூழ் காசக்கூடிய அதை இடிச்சு போட்டு வைக்கக்கூடிய அந்த குடுவை இருக்கும். அந்த குடுவை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஜாத்திரையில் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது வந்து இந்த ஜாத்திரையோட சிறப்பு. பெரும்பாலும் வந்து இது வந்து அதியமான்கோட்டை சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் வராங்க. இன்னைக்கு கடைசி நாள் என்பதால் பார்த்தீங்கன்னா அதியமான்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து இங்கே தருமபுரி அது வானொலி நிலையம் வரை இருக்கக்கூடிய சாலையின் 2 புறமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு 2 வீலர்ஸ் இருக்குது. நிறைய பேர் காரில் ஒரு நூற்றுக்கணக்கான கார்கள் வந்து வந்திருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததில்லை. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த எள்ளு எரிச்சா எள்ளு கீழே விழாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தம்பி ஒரு நிமிஷம் கம்முன்னு ரெடி. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது. பயங்கரமான கூட்டம். நிறைய மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த ஜாத்திரையில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ரங்கராட்டம் இருக்குது, சின்ன சின்ன ரங்கராட்டம் இருக்குது. இதுவே வந்து ஒரு இடத்துல தான் வைப்பாங்க. இப்போ 3 இடத்துல பிரித்து வச்சுருக்காங்க. அந்த எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல கூட்டம் இருக்குது. ஏன்னா எனக்கு கடைசி நாள். அதே மாதிரி விடுமுறை, பள்ளியோட விடுமுறை விட்டனால வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. தருமபுரி நகரப்பகுதியிலிருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க. நம்ம அதியமான்கோட்டை சுற்றுப்புற கிராமங்கள்லேருந்து நிறைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வந்து நம்ம இந்த ஜாத்திரைக்கு கூட்டு வந்திருக்காங்க. தேர்தல் காரணமாக தேர்தல் செய்தி சேகரிக்க போனால் நம்மளால் வந்து ஜாத்திரை வந்து முன்னாடியே கவர் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கடைசி நாள் கவர் பண்ணியிருக்கோம். ஜாத்திரையின் சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தேர் மிட்டாய் தான். இங்கு தயாரித்து இங்கே இருக்கக்கூடிய தேர் மிட்டாய்க்கு ஒரு தனி சுவை இருக்குது. பெரும்பாலும் எல்லாருமே வந்து இங்கே கிலோ கணக்கில் வாங்கிட்டு போயிட்டு உறவினர்களுக்கு அருகில் வந்து பகிர்ந்து இந்த ஜாத்திரையை கொண்டாடுவாங்க. மீண்டும் ஒரு நல்லது ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.